வாராகி அன்னையே போற்றி. லட்சுமி அம்மா, நான் பானுமதின்னு சொல்லிட்டு பேசுகிறேம்மா. நான் வாராகி அம்மனை தினமும் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். 45 நாள் ஆச்சுமா அந்த அம்மா என்கிட்ட இந்த 45 நாளும் தினமும் சாயந்தரத்தில் பானகமோ பாலோ இல்லை பாயசமோ ஏதோ ஒன்று பண்ணி வச்சு நைவேத்தியம் வச்சு அம்பாளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அம்பாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லை, விளக்கு ஒளியில் அம்பாளுடைய முகம், நல்ல கண்கள், முகம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, விபூதியில் கற்பூரம் வச்சு ஏற்றி முடிச்ச அப்புறமா அதில் தெரிஞ்சிருக்கா. அந்த விபூதி இதில் தெரிஞ்சிருக்காமா. கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சோடனே கண்கள் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தொட்டி சாம்பிராணி வச்சு பூஜை பண்ண அந்த சாம்பிராணியில் 2 கண்கள் அழகாக தெரிஞ்சிருக்கு. அம்பாளுடைய முகமும் தெரிஞ்சிருக்கு. இது அத்தனையுமே நான் உங்களுக்கு ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேம்மா. இது எல்லாம் விட மிராக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்றும் முந்தா நாளும் பூஜை பண்ணிட்டு ஏதோ ஒரு சேனல்ல பார்த்தேன். இந்த மாதிரி வாராகி அம்மன் கண்ணாடியில பார்க்கும்போது அப்படியே அம்பாளுடைய ரூபம் தத்ரூபமா தெரிஞ்சதுன்னு போட்டிருந்தாங்க. எனக்கும் ஆசையா இருந்தது அம்பாளுடைய தத்ரூபமான அந்த ஃபேஸை பார்க்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், கண்ணாடி வச்சு நான் அந்த மாதிரி பண்ணி பார்த்தேம்மா. அப்பதாம்மா தெரிஞ்சது அந்த அம்பாள் நம்ம வீட்டுல இருக்கிறது உண்மைன்றது. அப்பதாம்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண் கூட பார்த்து மெய் செலுத்து போனோமா. அம்பாளுடைய தத்ரூபமான அந்த வாராகி முகம் அப்படியே தெரிஞ்சதுமா. 2 கண்கள். ஆனா நான் வீடியோ எடுக்கும் போது அந்த பிளர்ரா இருந்தது. ஸ்டார்டிங் பிளர்ரா இருந்தது. அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், எல்லாருக்கும் நீ கண்ணாடி ரூபத்துல நீ காட்சி கொடுத்துருக்குற, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிளர்ரா தெரியுறது, ஒழுங்காவே தெரியலையம்மா, எனக்கு தெரியணும்னு ரொம்ப நேரமா நான் வீடியோ அசையாம அப்படியே கேமரா வச்சுட்டு கண்ணாடியிலே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சமா தெளிவாகி கடைசியில நல்லா 2 கண்கள், அந்த முகம் எல்லாமே தெரியுது. அப்படியே அந்த வாராக முகம் அப்படியே தெரியுது பாருங்க. அதையும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேம்மா. ஏன்னா நான் பார்த்து சந்தோஷப்பட்டதை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட அனுப்பியிருக்கேம்மா. இது ரொம்ப பெரிய மிராக்கல்மா. இது நிறைய இடத்துல நடக்குது, நான் கேள்விப்பட்டேன். ஆனா நம்ம வீட்டுல நடக்குமான்றதை யோசிச்சு நான் பண்ணி பார்த்தேம்மா. ஆனா அதுக்குமே அந்த வாராகி தாய் எந்த அளவுக்கு கருணை உள்ள கொண்டவன்றதை காமிச்சிட்டாம்மா. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. அது நீங்களும் பார்த்து சந்தோஷப்படணும்னு உங்களுக்கு அனுப்பியிருக்கேம்மா. ரொம்ப 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 நான் சந்தோஷத்துல இருக்கேன். அது என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அது நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்களோ அதை பாருங்கம்மா. எந்த அளவுக்கு அம்பாள் காமிச்சிருக்கா, காட்சி கொடுத்துருக்கான்றதை நீங்க பார்த்து நீங்க இதுக்கு என்ன மாதிரி இதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்கம்மா. நான் பட்ட சந்தோஷம் நீங்களும் பட்டிருக்கீங்களா என்னன்றத எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சா இன்னும் நான் சந்தோஷப்படுவேம்மா. இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என்னோட வீட்டுல அம்பாள் உட்கார்ந்துருக்கான்றதே பெரிய பெருமை எனக்கு. இதுல அவ காட்சி கொடுத்துருக்கான்றதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதும்மா. அதனாலதான் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேம்மா. நீங்க ஒரு வாராகி மட்டும் இல்ல, எல்லா அம்பாளையும் பூஜை பண்றவங்க உங்களுக்கு இது தத்ரூபமா தெரிஞ்சிருக்கா இல்லையான்றதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நன்றி, வணக்கம்மா. ஜெய் வாராகி.